பொதுவாகவே மனுஷாளுக்கு வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய பெத்தெடுத்த தாயால் சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்களை கல்வி அப்படிங்கிற விஷயத்தில் வரலாறு புவியியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கற்றுக்கிட்டு இருந்தால் கூட ஒரு புத்தகமோ அல்லது தத்துவமோ அல்லது பெத்தவங்களோ கற்றுக் கொடுக்க முடியாத பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த 7.5 சனி மேசராசிக்கு வருது. இருந்தாலும் 7.5 சனி வந்தது அப்படின்னா இந்த மாதிரியான உலக அனுபவங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு புறம் சாஸ்திர ரீதியான உண்மையாக இருந்துட்டு இருந்தால் கூட, இதே சனி பகவான் அதாவது 2025 மார்ச் மாதம் கோச்சாரப்படி மேசராசிக்கு 7.5 சனியாக வந்துக்கிட்டு இருந்தால் கூட உங்களுடைய பிறப்பு ஜாதகம் என்று சொல்லக்கூடிய ஜனனகால ஜாதகத்தில் இதே சனி பகவான் 3ஆம் இடத்துல அல்லது 6ஆம் இடத்துல அல்லது 11ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகளை கொடுத்துட்றார் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி உலகத்தில் ஜெயிச்ச நிறைய பேர், அதாவது வாழ்க்கையில் வரலாறு படித்த நிறைய பேரை கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா 7.5 சனி வரும்பொழுது திருமணம் நடந்திருக்கும், அல்லது 7.5 சனி வரும்பொழுது தான் ஒரு சொந்த வீடு வாங்கியிருப்பாங்க, அல்லது 7.5 சனி வரும்பொழுது நல்ல உத்தியோகம் கிடச்சிருக்கும், அல்லது 7.5 சனி வரக்கூடிய காலங்களில் தான் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடச்சிருக்கும். அவங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத மிகப்பெரிய மாற்றங்களை சந்திச்சிருப்பாங்க அப்படிங்கிறது பொதுவான விதி. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.